வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவு உதயகுமார் மற்றும் இபிஎஸ்க்கு பெரிய ஆப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அதனால் என்ன உதயகுமாருக்கு இபிஎஸ்க்கு ஆப்புன்னா இருக்குது ஒரு தகவல். என்னென்னா நம்மளுடைய உதயகுமார் அவர்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தான் அதிகமாக அதிமுக செய்திகளை வெளியிடுறார். காரணம் என்னென்னா ஜெயக்குமார் அவர்களுக்கும் இபிஎஸ்க்கும் மோதல்கள் இருக்கிறதன் காரணமாக, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது காரணமாக இதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் தான் எல்லா ஒரு தகவலையும் வெளியிட்டிருப்பார். ஸோ இப்போ ஆர்பி உதயகுமார் வெளியிட்டிருக்கார், எதிர்க்கட்சி துணைத் தலைவர். என்னதான் இருந்தாலும் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து துரோகியாக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஏன் சொல்கிறாருன்னா, அவர் ஏன் ராமநாதபுரத்தில் நின்றுட்டு இருக்காரு, நின்று பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை எடுத்துட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் கட்சியில் இல்லைல்ல, கட்சியில் நீக்கிட்டாங்க. அவர் அதிமுக தரப்புலையும் அவர் நிற்கலை. ஸோ அவர் தனியாக நிற்கிறார். ஓகேங்களா, தனிச்சே நிற்கிறாரு. அவர் ஏன் இவங்க மிங்கிள் பண்ணி பேசுகிறாங்க, அவர் தனியாக நிற்கிறார், எங்கன்னா நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஸோ அதை விடாமல் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறுவது என்னன்னா, இவர் அதிமுகவுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கே துரோகம் இழைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் வேற ஒரு கட்சிக்கும் போல, வேற ஒரு அணிலையும் சேரல, தாமாகவே உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம்னு உருவாக்கி அதில் தான் அவர் சிறப்பாக செயல்பட்டு நம்ம சுயேட்சையாக நின்னாச்சு நம்மளுடைய ஒரு செல்வாக்கை காமிக்கணும், வெற்றியை படைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வேற ஒரு அவருடைய கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்காரு. ஆனால் நம்மளுடைய ஆர்பி உதயகுமார் இப்படி சொல்வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கத்தக்கதாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அவர் சொல்கிறது இவர் சொல்கிறதா இல்லை, மற்றவர்கள் யாரோ தூண்டுதல் மூலமாக அவர் கூறுகிறார் அப்படின்றது மட்டும் இது தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சரி எங்கோ நின்றுட்டு வெற்றி பெறாரோ தோல்வி பெறாரோ பார்த்தலாம். ஆனால் அவர் அதிகமாக வாக்குகளை பெற்றுவார், அதிமுக வாக்குகளை பெற்றுவார் அப்படின்னு தெரிந்து ஆர்பி உதயகுமாரோடைய ஆதரவாளர்கள் அங்கே கிளம்புறாங்கண்ணா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 1 அல்ல 2 அல்ல 5 ஓப்பன்னீர்செல்வங்க எங்கேருந்து எப்படி தேடி பிடிச்சி கொண்டு வந்திருப்பாங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, கரெக்டாக அன்றைக்கே ஓபிஎஸ் மனு தாக்கல் செய்கிறாரா திங்கட்கிழமை என்று அன்றைக்கே 4-5 பேர் அப்படியே ஓபிஎஸ் 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 அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சாங்க. ஓகேங்களா, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த காட்சிகள் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு சூழலில் நம்ம சேனல்லே கூட சொல்லியிருப்போம். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது என்னென்னா இவ்வளோ பார்த்திங்கன்னா இருக்கும்போது கூட அவர் வெற்றி பெற்றுவார்ன்ற அந்த ஒரு பயம் என்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இபிஎஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு தான் ஓபிஎஸ் தரப்பே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படி இருக்குது. மேலும் இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமே அதிமுகவில் தற்பொழுது ஓபிஎஸ் உடைய கண்ணோட்டத்தில் மாறுகிறது. அவர் இணைய போறாரு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு பின்பம் அதிமுகவில் ஏற்பட்டு விட்டதன் காரணமாக பல கட்ட சிக்கல்களை பார்த்தீங்கன்னா தன்வசம் எடப்பாடி பழனிசாமி வருது அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கார். இதையெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு மாறப்போகிறது அப்படின்ற மட்டும் ஒன்று தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.